தண்ணீரை விலை கொடுத்து வாங்கிய குவைத்து முன்னேறிவிட்டது. தண்ணீர்ல மிதக்கிற வெனிஸ் முன்னேறிவிட்டது. வெறும் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிற டென்மார்க் முன்னேறிவிட்டது. வெறும் காடுகளை வைத்துக் கொண்டிருக்கிற பிலிப்பைன்ஸ் முன்னேறிவிட்டது. வெறும் மீனை நம்பி இருக்கிற நார்வே முன்னேறிவிட்டது. வெறும் கடிகாரத்தை நம்பி காலம் தள்ளக்கூடிய சுவிட்சர்லாந்து முன்னேறிவிட்டது. வெறும் கூட்டு பண்ணை நம்பி இருக்கிற சோவியத் ரஷ்யா முன்னேறிவிட்டது. அறிவியலை ஆதாரமாக வைத்திருக்கிற அமெரிக்கா முன்னேறிவிட்டது. வெறும் நிலப்பரப்பை மட்டுமே வைத்திருக்கிற ஆஸ்திரேலியா முன்னேறிவிட்டது. மனித உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கிற ஜப்பான் உலகத்தில் முன்னேறிவிட்டது. 2500 மைல் கடல் இல்லை, 2500 மைல் மலை இல்லை, கிழக்கு மேற்காக 2000 மைல், தெற்கு வடக்காக 2000 மைல். உலகத்தினுடைய மொத்த நிலப்பரப்பில் 5.2% உள்ள தீபகற்ப பிரதேசம். ஏன் இந்தியா 238 வருடங்களுக்கு தேவையான நிலக்கரி, 138 வருடங்களுக்கு தேவையான இரும்பு, 18,05,000 கேரட் வைரம், வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கிற சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, கோதாவரி என ஜீவ நதிகள், உழைப்பதற்கு 130 கோடி மக்கள் உள்ள என் நாடு ஏன் முன்னேறவில்லை? உழைப்பவரை தாழ்ந்த ஜாதி என்று ஒதுக்கி வைத்திருக்கிற கேவலமான கலாச்சாரம்.